இன்றைக்கி ஒரு மூவ் பிடிச்சாலே நமக்கு தேவையான பணம் கிடைக்கிற அளவுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. லாட்ரிலாம் வாங்க காலியாச்சு, காசு காலியாச்சு. ஆனால் காலையில் 9:15 என்ட்ரி பண்ணிவிடுவாங்க. ஆமாம், இவங்க பாஞ்சிரும். நாங்கள்லாம் இவங்க இத்தனைக்கு பெரிய பெரிய படித்தவங்க கூட நல்ல எஜுகேட்டட் பீப்புளே வந்து அதுக்குள்ளே டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. 90% பீப்புள்ஸ் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக தான் போயிட்டு இருக்காங்க. விச் வில் பி பெஸ்ட், ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறதா இல்லை ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறதா? நான் வந்து அந்த சூதாட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது ரேஸுக்கு போய் வீடு கட்டியிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. லாட்ரியில் பெரிய அளவில் பணம் கிடச்சி வீடு கட்டியிருக்காங்களான்னா இல்லை. துபாயில் இருக்கலாம், நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை இல்லையா, நம்ம சொந்தக்காரங்க இல்லை. ஆமாம், நீங்கள் 7 வருஷம் துபாயில் இருந்தியே. ஆமாம், வாங்கினியா லாட்ரிலாம் வாங்க காலியாச்சு, காசு காலியாச்சு. ஆமாம், அப்போ நல்லா யோசித்து பாரு. அப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி நம்ம கேம்லிங் டைப்பில் போகும்போது என்னென்னா, இவங்கெல்லாம் ஒரு பெரிய பணத்துக்கு ஆசைப்படுறவங்க. அப்போ பெரிய பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது இருக்கிற பணம் இழக்க வேண்டிய சூழல் வந்துடுது. ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக பெட்டி கடை ஆரம்பித்து, சைக்கிளில் வாழ்க்கையை ஆரம்பித்து, அதை டிவிஎஸ் 50 மாறி, 2 வீலராக மாறி, கார் மாறி, இன்றைக்கி டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாறிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? அவங்க கிடைச்ச சின்ன பைசாவெல்லாம் எடுத்து அதை சேர்த்து வச்சு இன்னைக்கு பெரிய அளவில் இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறது, இருக்கார்ல பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக எல்லா ஊருக்கும் ஒரு அண்ணாச்சி இருப்பார். கண்டிப்பாக ஒரு தெருவுக்கே ஒரு அண்ணாச்சி கண்டிப்பாக இருப்பார். அதனால தான் நான் சொல்கிறது, பெரிய பணத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா வாழ்நாளில் நீங்கள் சிறிய பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் சிறிய பணத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா வாழ்நாள் அது பெரிய பணமாக மாறாமல் உங்கள் வாழ்க்கையே முடியாது. அப்போ இங்கே புரிதல் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கோன்றதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மொத்த பணமும் நம்ம எடுத்துக்கணும்னு நினச்சா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அதுதான் ப்ராப்ளம். நம்ம அப்படி தான் அதுதான் அந்த யோசனைகள் இருந்து தான் நம்ம வெளியில் வரணும். நம்மளோட சூழல் நமக்கு என்ன தேவை அப்படின்னு தான் யோசிக்கணும். இப்போது இன்ட்ராடேலப்பா நான் பார்க்குறவங்க, நான் பேசுகிறவங்க எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. சரிங்களா? தெரியல நம்ம பேசுகிறதுனால மட்டும் அவங்க ஸ்ட்ரெஸ் போகுமான்ட்டு. பட் மேபி சொல்கிறத லைட்டாக நீங்கள் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் கேட்டால் இங்கே வரவங்க அதான் சொல்லுவாங்க, அவங்களோட ட்ரேடிங் ஜேர்னி எல்லாமே மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இதை யூடியூப்பில் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இந்த இன்ட்ராடே ஸ்ட்ரெஸ் இதிலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு முதல்ல அவங்க என்ன பண்ணணும்? இன்ட்ராடே பண்ணலாமா இல்லை இன்ட்ராடேக்குள்ளேயே என்னால் சில பேர் வந்து என்னால் வெளியே போக முடியல அப்படின்னு ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே போகிறதுக்கு வாட் தே கேன் டூ ஸ்லோலி. அதாவது வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை அவங்க தான் உருவாக்கணும். ஒரு வியாபாரத்தில் வந்து நம்மளால் வின் பண்ண முடியலன்னு சொன்னால் கண்டிப்பாக வெளியே போயிடணும். ஒரு டீ கடை வைக்கிறாரு, லாபம், அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுது இல்லை? ஒரு வியாபாரத்தில் அது நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஒன்றில் நம்ம தோத்துட்டே இருந்தோம்னா உடனே என்ன நான் வந்து எனக்கு இது கூட வராதா, அப்போ ரொம்ப டிமோட்டிவேட் ஆகி இன்ஃபீரியர் ஆகி அதுவே ஒரு டிப்ரெஷன் ஆகிடும். நம்மக்கிட்டேருந்து இவ்வளோ காசு போயிடுச்சு, அந்த வியாபாரம் என்ன கற்றுக்கவே முடியாதா? இத்தனைக்கு பெரிய பெரிய படித்தவங்க கூட நல்ல எஜுகேட்டட் பீப்புளே வந்து அதுக்குள்ளே டிப்ரெஷனுக்குள்ளே போய்ட்றாங்க. ஈவன் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஹூ ஐம் சேயிங், நான் இதெல்லாம் படிச்சுட்டேன், பட் ஆனால் இது மூலமாக நான் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவே ஒரு டிப்ரெஷன் இல்லை? வெளியே போயிட்டோன்னு சொல்லிடுறீங்க, வெளியே போக முடியாமல் தான் நீங்கள் இவ்வளோ பேர் உட்காந்துட்ருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸில். அதாவது இப்போ நீ வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும், எக்ஸாம் எழுதுறேன்னா ஓகே, நீ வந்து ஒரு முறையில் 2 முறையில் 10 முறை கூட நீ எக்ஸாம் எழுதலாம். இல்லை ஒரு கேமில் ஜெயிக்கணும்னா நீ 10 முறை கூட போய் நீ கற்றுக்கலாம். அங்கே எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, உங்களோட உழைப்பு மட்டும்தான் இருக்கும். இங்கே பணத்தை இல்லை விரயம் பண்ணுறோம், அப்போ வெளியே போய் தானே ஆகணும். ஏன்னா பணம் வந்து நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு ட்ரேடர் செலவு பண்ணுற பணமும் அவரோட பணம் கிடையாது, அவரோட ஃபேமிலி ஃபண்டு. அப்போ அவர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று, இவர் பண்ணுற தவறுக்கு அந்த ஃபேமிலி ஃபஸ்ட்டு பாதிக்குது. மிஸ்டேக் பண்ணது இவர், ஆனால் ஃபஸ்ட் பாதிக்க போகிறது அந்த குடும்பமும் சேர்ந்து தானே பாதிக்க போகுது. அப்போ அவர் முடிவு பண்ணணும், நமக்கு இந்த வியாபாரம் பண்ண தெரில, அப்போ நம்ம வந்து வெளியே போயிடணும்னு. அப்படி வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்னா, ஏன்னா இந்த பிஸ்னஸில் வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப 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 குறைச்சல். ஒன்ஸ் நீங்கள் இன்ட்ராடேக்குள்ளே உள்ளே வந்துட்டிங்கன்னா வாழ்நாளில் வெளியே போக முடியாது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு அடுத்த நிமிஷம் உயிர் போக போகுதுங்கன்னா, ஒரு நிமிஷம் இருக்குது சார், எஸ்பிஐ ரேட்டுன்னா கேட்டால் தான் அவரோட ஆன்மா சாந்தி அடையும். அந்த அளவுக்கு அவங்க ரத்தம், நாடி, நரம்பெல்லாம் அப்படி ஊறி போன விஷயமா இருக்கும்போது அவங்க முடிவு பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஓகே நம்மளால் வெளியில் போக முடியாது, இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணணும், நம்ம எவ்வளோ பிரச்சனையை உருவாக்கியிருக்கோன்னு பார்க்கணும். அப்போ எல்லா பிரச்சனையிலும் வெளியே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பிரச்சனையை உருவாக்கணும் ஒரு முதல் தெளிவாகணும்.
ஓகே, நம்ம பிரச்சனையை உருவாக்கிட்டோம். இப்போ ஒரு 5 லட்சம் ரூபா பிரச்சனை இருக்குது. ரைட், டெய்லி நம்ம 5,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிப்போம். இப்படி ஒரு 5,000, 2,000, 10,000 சம்பாரித்து அந்த 5 லட்சத்தை ஒரு 4 லட்சமாக மாற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அது 1 வருஷம் கூட ஆகட்டும், 1.5 வருஷம் கூட ஆகட்டும். அப்போ மெதுவாக போய் அவர் விட்ட பணத்தை எல்லாம் எடுத்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் நிறையா கற்றுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு மார்க்கெட்டில் வேறு யாருமே சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் சொல்கிறதெல்லாம் மார்க்கெட் கேட்கும். எவ்வளோ மெதுவாக போயிருப்பார். இப்போ அந்த வேகம் தான் அவரை வந்து லாஸ் பண்ண வச்சுது. திரும்பி இன்னொரு வேகத்தை கொடுத்தாருன்னா திரும்பி இன்னொரு பிரச்சனையில் தான் போய் மாட்டுவார். அதே மாதிரி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எல்லாரோட பிரச்சனையும் உங்கள் கைக்குள்ள அடங்குற மாதிரி வைங்க. என்னால் 10,000 ரூபாய் தாங்க முடியுமான்னா 10,000 ரூபாய் லாஸுக்கு ஓகே. ஆனால் 10,000 ரூபாய் தான் தாங்க முடியுன்றவர் 1 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த அழுத்தம் வந்து எங்கேருந்து வருது, கைமீறி போயிட்டே இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரில. அப்போ சரி பண்ணுறதுக்கு யாராவது சப்போர்ட் தேவை. ஒன்று, உனக்கு பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கணும். இல்லையா நீயே புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக போகணும். இல்லைன்னு சொன்னால் அந்த 90 பேரில் எப்பவுமே ஒரு ஆளாக இவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, இப்போது ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட் முடியும் போது. இப்போ நெக்ஸ்ட் ஒரு 5 years to 10 years விச் வில் பி பெஸ்ட்? ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறதா, இல்லை ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறதா? இன்ட்ராடேஸ் டெய்லி பண்ண போகிறோம், அது ஒரு 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 பார்ட் ஆஃப் இன்கம் மாதிரி அது. பட் ஜென்ரலாக வந்து இப்போது இது ஒரு கொஸ்டின் வரும், நெக்ஸ்ட் 5 yearsல எப்படி இன்ட்ராடே இருக்கும், நெக்ஸ்ட் 10 yearsல எப்படி இருக்கும், முதல்ல இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரிலாம் தாட் இருக்கும். ஸோ உங்களோட அதாவது இன்ட்ராடேன்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அது ஒரே மெத்தடில் தான் போயின்னு இருக்கு. அந்த காலத்தில் ஒரு 50 பாயிண்ட் மேலே ஏறும், ஒரு நாளைக்கு 20 பாயிண்ட் மேலே போகும் நிஃப்டி. இவ்வளோ தான் இந்த சென்செக்ஸ் ஒரு 50 பாயிண்ட் மேலே போகும். இந்த ரேஞ்சோடு இருந்தது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி சாதாரணமாக ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஈஸியாக மூவ் ஆகுது. இன்றைக்கி ஒரு மூவ் பிடிச்சாலே நமக்கு தேவையான பணம் கிடைக்கிற அளவுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. நிறைய படித்தவங்க தான் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே இருக்காங்க. நிறைய புரிதல் இருக்குது, நிறைய கற்றுக்க முடியும். லேர்னிங்க்கு வந்து இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாமே பரபரப்புக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க. இப்போது இன்ட்ராடே இன்னும் 5 வருஷம் பெஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா இன்ட்ராடேவும் பெஸ்ட்டு தான். ஆனால் இன்ட்ராடேவை வியாபாரமாக பண்ணணும். வியாபாரம் என்னன்னா எந்த ஒரு வியாபாரியாக இருந்தாலும் தனக்குண்டான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் அந்த பொருளை எடுத்து விற்பாங்க. எதிர்களில் நிறைய வியாபாரம் நடக்குதுன்றதுக்காக ஒரு ரோட்டில் போகிறவனெல்லாம் கூப்பிட்டு கடன் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஆளே வரனாலும் கடையை மூடிட்டு போவாங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா 20 நாளும் நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு நிறைய டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஆனால் காலையில் 9:15 என்ட்ரி பண்ணிவிடுவாங்க. இவங்க பாஞ்சிரும். நாங்கள்லாம் இவங்க செட்டப் பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணிக்கு வந்திருக்கோம். இப்போ அவங்க செட்டப் வந்திருக்கோம், என்ட்ரி பண்ணது எத்தனை மணிக்கு? 9:15க்கு. இப்போ அவங்க செட்டப்பையும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க வாங்கி வச்சுருக்காங்கல்ல, அந்த செட்டப் அவங்களுக்கு செல்லு கூட சொல்லலாம். அப்போது இன்ட்ராடே ட்ரேடரோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் வாங்கிட்டா மேலே போகணும், நான் விற்றுட்டா கீழே வரும், அந்த மைண்ட்லேயே இருக்காங்க. ஆனால் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரெண்டோட போகணும், ட்ரெண்டு தான் ஃப்ரெண்டுன்னு. ஆனால் 90% பீப்புள்ஸ் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக தான் போயின்னு இருக்காங்க. அதனால் வந்து இன்ட்ராடேயில் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு லாபத்தை எதிர்பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இன்றைக்கி மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ் வந்து அது கொடுக்கும். ஒரு வேலைக்கு போனால் என்ன சம்பளம் கிடைக்குமோ, ஒரு அவங்கவுங்க லெவலுக்கு எந்த வியாபாரம் பண்ணுறாங்களோ அந்த வியாபாரத்தில் என்ன கிடைக்குமோ அது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். இல்லைங்க நான் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நான் அடிக்ட் ஆகிட்டேன், எனக்கு காலையில் 9:15 கை காலெலாம் பரபரப்பாகுதுன்னா இந்த பிஸ்னஸ் விட்டுட்டு போகிறது தான் நல்லது. புதுசாக வர்றவங்க முதலே யோசித்துக்கிட்டு வரணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தா ஒரு லாங் டைமில் ஒரு ஐடியா பண்ணிக்கணும். இன்னும் 10 இயர்ஸ்க்கு நமக்கு என்னெல்லாம் டிமாண்ட் செக்டார் இருக்குது அதை யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ டிமாண்ட் செக்டார்னா ஃபார்மா செக்டார் இருக்குது, பவர் செக்டார் இருக்குது, பேங்கிங் இருக்குது, ஆயில் இருக்குது. இந்த மாதிரி டிமாண்ட் எதெல்லாம் இருக்கும். இன்ஃப்ரா இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது. இன்ஃப்ராலாம் எவ்வளோ தேவைப்படும் இல்லையா? ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து ஒரு எதெல்லாம் டிமாண்ட் செக்டார் இருக்கோ அதில் வந்து இவங்க என்ன பண்ணணும்னா நல்ல ப்ரமோட்டர்ஸ், இவி, ஆமாம் இவி எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ தானே வரப்போகுது, பூம் ஆக போகுது. அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு வரும்போது என்ன ஆகும்னு சொன்னாங்க, அதில் நல்ல ப்ரமோட்டர்ஸ் யார் வந்து ரியல் பிஸ்னஸில் இருக்காங்க. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அது வந்து ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிசி மாறுற செக்டார்லேயும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா பாலிசி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது ரியல் பிஸ்னஸில் யார் இருக்காங்க அந்த பிஸ்னஸ் பீப்புளை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் ஃபார்மா வாங்கணுமா, அடுத்த மாதம் பவர் வாங்கணுமா, இன்ட்ராடேயில் ஒரு 2000 கிடச்சிதா ஒரு ஸ்டாக், இந்த மாதம் ஃபார்மா, அடுத்த மாதம் பவர், இப்படி வாங்கி வரும்போது என்ன ஆகும்னா அது அக்குமுலேட் ஆகும். அப்போ அது 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அது பெரிய விஷயத்தை கொடுக்கும். நான் உனக்கு முதல் சொன்ன மாதிரி தான்,
பெரிய அளவில் என்னோட அசட்டை நான் டெவலப் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம். ம். அதுக்கு உண்டான சின்ன சின்ன பணத்தை வந்து சரியான முறையில் எடுக்கணும்னா இன்ட்ராடே பெஸ்ட். பர்ஃபெக்ட். ஸோ வந்து நான் ஒரு இன்வெஸ்டர் ஆகிறதுக்கு இன்ட்ராடேவை நான் யூஸ் கூட பண்ணிக்கலாம். தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். வெளியே இருந்து ஃபண்ட் இல்லாமல் நான் இன்ட்ராடேலேயே ஃபண்ட் பண்ணி அதில் வரது சின்ன சின்னதாக நீங்கள் சேவ் பண்ணி அது நம்ம போர்ட்ஃபோலியோவை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிடும். இன்க்ரீஸ் பண்ணலாம். சூப்பர்ப்பா. நான் வந்து உன்னை நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் வந்து மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது நீ எனக்கு ஒரு பதில் சொல்லு. நீ நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, திங்க் க்ரீன் ட்ரேட் க்ரீன் சொல்லிட்டு எல்லாரையும் அப்படி மாற்றிக்கிட்டு இருக்க. ஏதோ ஒரு மயக்கத்தை வந்து உருவாக்கி எனக்கு அதில் ஒரு பெரிய திருப்தி தான், என்னால் பண்ண முடியாத வந்து நீ பண்ணிக்கிட்டு இருக்கியான்ட்டு. பட் எனக்கு நீ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த ட்ரேடர்கிட்ட பேசும்போது எந்த ட்ரேடருக்காவது டார்கெட் இருக்கா, அவங்க வாங்குகிற ஸ்டாக்குக்கு எம்ஆர்பியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, விட்ட வேகத்தில் அதை விரட்டிக்கிட்டு ஓடுறாங்களா, இல்லை இருக்கிற பிரச்சனையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண போகிறேன்னு நினைக்கிற மனநிலை இருக்காங்களான்னு கேட்டுட்டு சொல்லணும். நம்ம அதை பற்றி தான் அடுத்த இன்டர்வியூவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நிறையா பேசுகிறதுக்கு இருக்குது, கண்டிப்பாக பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இந்த ஒரு செட் ஆஃப் டிஸ்கஷன் வந்து உங்களுக்காக தான். ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் மெசேஜஸ் வி கெட், நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். பீயிங் அ இன்ட்ராடே ட்ரேடர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடர் ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும். ஸோ இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்றதுக்கான விஷயங்கள் கிடையாது, ஓகேங்களா? பட் பண்ணுறதை கரெக்டாக பண்ணுங்கள். பி ரெஸ்பான்சிபிள் லைக் வாட் எவர் யூ டூ. இதுன்னு கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அண்ட் இந்த மாதிரி ஒரு டேயில் இந்த ஒரு செஷன் ஆரம்பித்து அப்பா கூட டிஸ்கஸ் பண்ணது ஐம் வெரி ஹாப்பி. மோர் செஷன்ஸ் டு கம். நிறையா விஷயங்கள் நாங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வி வில் ஒர்க் ஆன் இட். அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு வீடியோஸும் கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக போடுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் திங்க் க்ரீன், ட்ரேட் க்ரீன். ஹாவ் ஒண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ.